அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சஞ்சீவவை கொலை செய்த விதம், செவ்வந்தியின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலங்கள். சீரற்ற காலநிலை, இலங்கை இந்திய கப்பல் சேவையின் இயக்கம் தொடர்பிலான அறிவிப்பு. யாழில் உருக்குலைந்த நிலையில் வயோதிப பெண் சடலமாக மீட்பு. யாழில் பால்பொருள் அங்காடியில் பாரிய தீ விபத்து, எரிந்து நாசமான பொருட்கள். விசேட அதிரடி படையினர் வசம் சிக்கிய லொக்கபெட்டியின் சகா. நடிகை பியூமியின் கிரீம் தொடர்பில் சிஐடி விசாரணை. மைனர் சிறுமியுடன் காதல், மாணவியை கடத்திய 17 வயது காதலன். படகில் இடம்பெற்ற களியாட்டத்தால் பறிபோன உயிர். ராஜஸ்தானில் பேருந்து விபத்து, 20 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்தே குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை கமாண்டோ சாமிந்துவுக்கு வழங்கியதாக நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இஷார செவ்வந்தி தெரிவித்துள்ளார். இஷார செவ்வந்தி உட்பட்ட குழுவினர் நேபாளத்திலிருந்து நேற்று மாலை கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டனர். இலங்கை விமானம் US-182 விமானத்தில் நேபாளத்தின் காத்மண்டுவிலிருந்து நேற்று மாலை 6:55 மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவில் பாரப்படுத்தப்பட்ட இஷாரா போலீசாரிடம் வாக்குமூலம் அளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தில் துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமிந்து துப்பாக்கியை இடுப்பில் செருகிக் கொண்டு செவ்வந்தியுடன் நீதிமன்றத்திற்குள் சென்று சட்டத்தரணிகள் அமரும் இருக்கையில் அமர்ந்துள்ளார். நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ் குற்றவாளி கூட்டில் ஏறிய போது கமாண்டோ சமிந்து துப்பாக்கியை எடுத்து சஞ்சீவை நோக்கி பிரயோகித்துள்ளார். பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று சத்தமிட்டவாறே வெளியில் ஓடிச் சென்றதாக தெரிவித்துள்ளார். பருவ பயிற்சி மழை காரணமாக கடந்த ஆண்டு இடைநிறுத்தப்பட்டது போல இந்த ஆண்டு காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்படாது என அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பொறுப்பாளர் KM ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது கப்பல் சேவையானது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 1 வருடத்தை பூர்த்தி செய்துள்ளது. இந்நிலையில் 2வது ஆண்டில் கப்பல் சேவை காலடி எடுத்து வைத்துள்ளது. கடந்த ஆண்டு பருவ பயிற்சி மழை காரணமாக நவம்பர் 2ஆம் திகதியிலிருந்து ஜனவரி 2வது வாரம் வரை எமது சேவைகளை நாங்கள் இடைநிறுத்தியிருந்தோம். இம்முறை நாங்கள் அவ்வாறு எந்தவிதமான இடைநிறுத்தல்களையும் மேற்கொள்ள மாட்டோம். காலநிலை சீராக இல்லாவிட்டால் மாத்திரம் கப்பல் போக்குவரத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் காலநிலை சீராகியதும் கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிப்போம். தீபாவளியை முன்னிட்டு தற்போது எமது கப்பல் தினசரி இடம்பெற்று வருகின்றது. அக்டோபர் 28 வரை தினமும் போக்குவரத்து சேவை இடம்பெறும். தீபாவளி தினத்தன்று மாத்திரம் சேவை இடம்பெறாது. அக்டோபர் 29ஆம் திகதியிலிருந்து 2 அல்லது 3 வாரங்களுக்கு கப்பல் திருத்த பணிகளுக்காக எமது கப்பல் சேவையை தற்காலிகமாக இடைநிறுத்த உள்ளோம். பின்னர் நவம்பர் 3வது அல்லது 4வது வாரத்திலிருந்து மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்போம். தற்போது நாங்கள் இருவழி பயணத்திற்கு 28,300 ரூபாவை அறவிடுகின்றோம். இலங்கையிலிருந்து செல்வதற்கு 12,300 ரூபாவும், இந்தியாவிலிருந்து வருவதற்கு 16,000 ரூபாவும் அறவிடுகின்றோம். தைப்பொங்கலை முன்னிட்டு சிறப்பு சலுகைகளையும் நாங்கள் வழங்க உள்ளோம். மேலும் தற்போது மேற்குறித்த கட்டணத்துடன் 23 கிலோ எடையுள்ள பொருட்களை எடுத்து செல்ல அனுமதிக்கின்றோம். அதைவிட 25 கிலோ மேலதிகமாக எடுத்து வருவதற்கு மேலதிக இலங்கை பணத்தில் 8,500 ரூபாவை அறவிடுகின்றோம். அதற்கும் அதிகமாக கொண்டு வர விரும்பினால் பொதி கட்டணம் சற்று அதிகமாக காணப்படும். நாங்கள் நமது கப்பலில் தீர்வையற்ற கடை தொகுதியொன்றை கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் ஆரம்பித்துள்ளோம். எனவே நீங்கள் அதிலும் உங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்யலாம் என கூறியுள்ளார்.
யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் வயோதிப பெண்ணொருவர் உருக்குலைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாலச்சந்திரன் உமாதேவி என்ற மூதாட்டியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். அவர் வசித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து அயல் வீட்டார்கள் கிராம அலுவலருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து போலீசாரின் உதவி பெறப்பட்டு உருக்குலைந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டது. இது தொடர்பான மரண விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று வடக்கு பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் இரவு இந்த அனர்த்தம் நிகழ்ந்தமையால் கடையில் இருந்த தளபாடங்கள் மற்றும் சரக்குகள் என்பன சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, குறித்த கடை உரிமையாளர் நேற்றைய தினம் கடையினை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் காலை வியாபார நடவடிக்கைகளுக்காக கடையினை திறந்தபோது கடையின் உட்பகுதி முழுவதும் எரிந்துள்ளதை அவதானித்துள்ளார். அதன் பின்னர் குறித்த சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாங்குடையில் நடந்த சிறப்பு நடவடிக்கையின் போது பிரபல பாதாள உலக தலைவரான லொகபெட்டியின் நெருங்கிய கூட்டாளியான சுஜீவ ருவன்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் உள்ள ஒரு வழிபாட்டு தலத்தில் பூசாரியாக செயற்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர் காவல்துறை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக கூறப்படும் ரூபாய் 336.6 மில்லியன் லொகபெட்டியின் வலையமைப்பை சேர்ந்த 36 உறுப்பினர்களால் சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் லொகபெட்டியின் அறிவுறுத்தலின் பேரில் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக இந்த நிதி 3 நபர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள லொகபெட்டி சிறையில் இருந்து கொண்டே குற்ற செயல்களை திட்டமிட்டதற்காக விசாரணை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சமீபத்திய சோதனையின் போது அவர் வசம் இருந்த தொலைபேசியை அவரே அளித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகை மற்றும் மாடல் அழகியுமான பியூமி ஹன்சமாலிக்கு சொந்தமான லோலியா ஸ்கின் கம்பெனி என்ற கிரீம் உற்பத்தி நிறுவனம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படும் கிரீம் வகையின் தரம் மற்றும் ஆரோக்கிய நிலை தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு நிறுவனத்திற்கு இந்த விசாரணையை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் திட்டமிட்ட குற்றச்செயல் பிரிவின் கீழ் இயங்கும் சட்டவிரோத சொத்து குவிப்பு பிரிவினரால் பியூமியின் கிரீம் உற்பத்தி நிறுவனம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கிரீம் வகைகள் தர நிர்ணயங்களுக்கு உட்பட்டதா என்பதை நிர்ணயம் செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் கிரீமின் தரம் குறித்தும் அது அதன் பாதுகாப்பு தன்மை குறித்தும் சோதனை செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளது. பிரபல நடிகை பியூம் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களுடன் நெருங்கி பழகி குறுகிய காலத்தில் பெருமளவு சொத்துக்களை குவித்துள்ளதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நமனுகுல கரணவெல்ல பகுதியை சேர்ந்த 14 வயதான பாடசாலை மாணவியை கடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கடை உதவியாளரான 17 வயதான காதலன் இன்று கைது செய்யப்பட்டதாக நமனுகுல போலீசார் தெரிவித்தனர். பண்டாரவளையில் உள்ள பட்டியகெதிரவை சேர்ந்த சந்தேக நபர் நமனுகுல கனவெல்ல தோட்டத்தில் வசிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவியை கடத்தியதாக கூறப்படுகின்றது. சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சந்தேக நபர் முன்பு மைனர் சிறுமியுடன் காதல் உறவில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். தனது தந்தை தன்னை மிரட்டி துஷ்பிரயோகம் செய்ததாக சிறுமி அவருக்கு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது.
இதைத் தொடர்ந்து சந்தேக நபர் வேலைக்காக கொழும்பில் தங்கியிருந்த தனது தாயிடம் சென்றுள்ளார். அதன் பின்னர் சிறுமியின் தந்தை இந்த விவகாரம் குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். சிறுமி, சந்தேக நபர் மற்றும் சந்தேக நபரின் தாய் ஆகியோர் பின்னர் தாமதமாக முன்வந்து போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தங்காளி கடலில் படகொன்றில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தங்காளி போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தங்காளி பிரதேசத்தை சேர்ந்த 59 வயதுடையவர் ஆவார். குறித்த நபர் நண்பர்களுடன் இணைந்து படகொன்றில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நிலையில் படகிலிருந்து தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தங்காளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ராஜஸ்தானில் தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்றைய தினம் ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் பகுதியில் இருந்து 57 பயணிகளுடன் தனியார் பேருந்தொன்று ஜோத்பூர் சென்றது. தைஜாத் பகுதியில் இருக்கும் இந்திய ராணுவ நிலையம் அருகே இப்பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதில் 3 பெண்கள் 3 குழந்தைகள் உட்பட 20 பேர் உயிரிழந்தனர். இவ்விபத்தில் பலத்த காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராஜஸ்தானில் ஜெய்சால்மரில் ஏற்பட்ட விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் நான் மிகவும் வேதனை அடைந்தேன். இந்த கடினமான நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்றேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாவும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.